மார்க் 5 பெரும்பாலுள்ள ஸ்திரீ தெரியும். 12 வருஷமா அவங்களுக்கு வியாதி இருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா போய் என்ன பண்றாங்க, தேடின்னு போறாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ பின்னாடி போயிட்டு தொடர்றாங்க. கேள்விப்பட்டு வீட்டிலே இருந்திருந்தாங்கன்னா அவன் சுகத்தை கிடைச்சிருக்காது. இல்லை அவங்க வசதி தொட்டில் சுகமா சொல்லினே வராங்க. சும்மா சொல்லிக்கினே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் தேடின்னு வராங்க. தேடின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவதான் ஜீவனுள்ள தேவன், இவரால் தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று. தேடின்னு வந்துட்டு பிறகு அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமை, அவர் ஆடையை தொடாம இருந்தாலும் சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியுமா? முடியாது. தொடுறாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேள்விப்படுறோம், அதுக்கப்புறம் வாயில அறிக்கை செய்யறோம், அதுக்கப்புறம் தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்துல களி கூற வேண்டும், அவருடைய பிரசன்னத்துல போயிட்டு தெய்வ பிரசன்னத்துல அவர் தொடப்பட வேண்டும். ஆமென். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது. ஆவியோடு உண்மையோடு